கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 28வது நாள் அதிகாலை ஜெபத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். மாறி மாறி நாம வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 302வது பக்கம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்பதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கேற்றதுமாய் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாகத்திற்கு முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. நமக்கு முன்னோடி ஓடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இதுல 2 விஷயம் இருக்கு. இந்த அதிகாரத்துல 2 பகுதி இருக்கு. 2மே முக்கியம். அந்த 2ஐயும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்றை சொல்லிட்டு ஒன்று ஹோம்ஒர்க்காக கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நேரம் ஆனாலும் பரவாயில்ல 2ஐயும் சொல்லிடுங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், அவசரப்படாதீங்க. என்ன ஹோம்ஒர்க் இருக்குது. அதாவது ஒன்று வார்னிங், எச்சரிக்கை, இன்னொன்று பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம். உங்களுக்கு எச்சரிக்கை வேணுமா இல்லை ஆசீர்வாதம் வேணுமா? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எச்சரிக்கையை சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை ஹோம்ஒர்க்காக கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இல்லை நீங்கள் ஆசீர்வாதத்தை சொல்லிடுங்க, காலங்காத்தால எச்சரிக்காதீங்க, காலங்காத்தால கம்போட வராதீங்க அப்படின்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? மனைவி சொன்னாதான் நான் கேட்பேன். கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க, என்ன தெரியல, இது பிரச்சனையா? என்ன சரி, ஏதாவது சொல்லுங்க. நாங்க எப்படினாலும் அப்படித்தான் உட்காந்துருப்போம். வார்னிங் தான் முக்கியம். இல்லை வார்னிப்பா, எவ்வளோ முதிர்ச்சியாக இருக்கிறீங்க. சரி, அதுக்கு பகுதிக்கு இன்னும் ஒரு சில வசனங்கள் அதில் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். பாருங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது அந்த 1, 2, 3 வசனத்தில்.
பார்த்தீங்கன்னா அங்கே மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா செத்த கிரியைங்கிறாரு. உங்களுக்கு உடனே ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா அது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட், எவ்வளோ பெரிய உன்னதமான காரியம், விசுவாசம், அதெல்லாம் வந்து செத்த கிரியை அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, அது என்னன்னா அதோட மேலான லெவலுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் பேஸ், இதெல்லாம் என்னது, அஸ்திபாரம். சும்மா கை வைக்கிறது, ஞானஸ்தானத்தை பற்றியே பேசுறது, மனம் திரும்புதல் என்ன, ஒவ்வொரு மாதம் திருவிருந்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறவங்க, ஆண்டவரே அந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க. மாதம் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கும். இப்படியே எத்தனை மாதம் தான் நீங்கள் பண்ணுவீங்க? அப்படி சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுவது பார்த்தீங்களா, பாதி விளையாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு பிள்ளை வந்து சேட்டை பண்ணி, ஏய் நீ கல்லாட்டை பண்ணிட்ட, கலைச்சி விட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடுவோம். பார்த்துருக்கீங்களா? விளையாடுவாங்க, ஏதோ தாயமாக விளையாடுவாங்க. நீ தப்பாட்டம் பண்ணிட்ட, கல்லாட்டம் ஆடிட்ட, கலைச்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வர, ஆண்டவரே பழசெல்லாம் மன்னிச்சிருங்க, இன்னையிலேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரியே பாருங்க, நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்னைக்கு பூரணராக போகிறோம். நேற்று தான் நான் பார்த்தோம், பூரணராகும்படி. அப்போ இதெல்லாம் அந்த செத்த கிரியை, மனந்திரு எப்போ பார்த்தாலும் மனம் திரும்புறது, அப்புறம் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுறது, இதெல்லாம் வந்து ஓல்டு சப்ஜெக்ட், பழைய சப்ஜெக்ட். இன்னும் நிறைய உன்னதமான ஆவிக்குரிய காரியங்கள்லாம் இருக்குது. நியாய தீர்ப்பு, உயிர் தெழுதல், இதெல்லாம் வந்து பேஸ், இதெல்லாம் வந்து அஸ்திபாரம். இதே திருப்பி இதே அஸ்திபாரத்தையே போட்டிங்கன்னா அப்புறம் அடுத்து எப்போ பெல்ட் போட போறீங்க, அப்புறம் எடுத்து நீங்கள் பில்லர் கட்ட போறீங்க, அவர் என்னைக்கு நீங்கள் சீலிங் கட்ட போறீங்க அப்படின்னு தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். இதெல்லாம் விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு நாம வருவோம் அப்படிங்கிறார். அடுத்து நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்து வார்னிங், பிளெஸிங். சரியா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா எச்சரிக்கையான காரியத்தை சொல்லிடுறேன். எச்சரிக்கையான காரியத்தை சொல்லிட்டு ஆசீர்வாதத்திற்கு அந்த வசனத்தை சொல்லிட்டு அது எந்த அடிப்படையில் நமக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத பிப்ரவரி 10ஆம் தேதி உங்களுக்கு ஒத்தி வைக்கிறேன். சரியா? அது வரைக்கும் யூடியூப்ல பார்க்குற ஜனங்களும் அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமா அப்படின்னு அவங்களும் கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல போடட்டும். உங்களுக்கும் பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணலாம், யோசிச்சு நீங்க 10ஆம் தேதி சொல்லலாம். சரியா? அதை நாம ஒரு ஹோம் ஒர்க்காக வச்சுக்கலாம். சரி, எச்சரிக்கையான காரியம் என்ன அப்படின்னா இந்த அதிகாரத்துல 4:5-6 வாசிங்க. 4:5-6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த 3 வசனங்களை நாம வாசிக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஒரு கனமான இருதயத்தோட தான் இந்த வசனத்தை வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இவங்க வந்து நல்ல உச்ச கட்டத்துக்கு போனவங்க. பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், நல்ல பிரைட்டா ஷைன் ஆனவங்க. இவங்கெல்லாம் நல்ல ஷைன் ஆன பீப்புள். பரம ஈவை ருசி பார்த்தும், பரலோக தரிசனங்களை பார்த்து ஆண்டவருடைய மேலான வெளிப்பாடுகளையும் வரங்களையும் பெற்று நல்ல ஆண்டவருக்குள்ள ருசி பார்த்தவங்க. ருசி கண்ட பூனைகள் அப்படி கூட வச்சுக்கலாம். நல்ல ஆவிக்குரிய காரியத்துல நல்ல கருகலான காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டு ருசி பார்த்தவர்கள். அடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். ஆண்டவருடைய நல்ல வசனங்களுடைய வெளிப்பாடுகள், ஆழமான கருத்துக்கள், சத்தியங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிது. அப்புறம் உலகத்தினுடைய பலன்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நல்ல ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களையும் பெற்றதுக்கு அப்புறம் மறுதலித்து போனவர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய லிஸ்ட் நாம பார்க்கலாம். சரியா? பைபிள்லயும் இருக்கிறாங்க, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் பாருங்க, மறுபடியும் சிலுவையில அவரை அறைகிறபடினால மனம் திரும்புறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இம்பாசிபிள். மறுபடியும் அவங்க அந்த பழைய நிலைமைக்கு வர்றது, மறுபடியும் அந்த பழைய உன்னதமான ஆவிக்குரிய நிலைமைக்கு வர்றது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி முடிச்சா கூட பாருங்க, 9வது வசனத்துல ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, there is a still a ray of hope, ஒரு சின்ன நம்பிக்கை வைக்கிறார். பாருங்க, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். இப்படி இந்த அளவுக்கு பின்மாற்றத்துல போனா கூட ஒரு சில நல்ல காரியங்களை வச்சு மறுபடியுமாக நீங்க உயிர் தெழுவதற்கு, மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நாங்க நம்புகிறோம் அப்படின்னு அந்த எபிரேய நிருபக்காரன் சொல்கிறான்.
அப்ப இதுதான் நமக்கு எச்சரிக்கையாய் சொல்லப்பட்ட காரியம். இப்ப நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம், நம்முடைய சபை ஆரம்ப வளர்ச்சியில இருக்கு. நாளைக்கு ஒரு பெரிய உன்னதமான ஸ்தானத்துக்கு போன பிறகு இப்போ சிஸ்டர் வந்து ஒரு 15 கேர்சில் லீடராய் மாறி அப்படியே சும்மா ரவுண்ட்ல அடிச்சுட்டு போகும்போது நல்ல வரங்கள் கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் பயங்கரமா வசனங்களை கொடுத்து வெளிப்பாடுகளை கொடுத்து போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதுல தாழ்மையா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ, நான் சொன்னேன்ல சச்சின் டெண்டுல்கர் எப்படி முதல் பாலை ஃபேஸ் பண்றோம், அந்த மாதிரி தான் எல்லா பாலையும் ஃபேஸ் பண்றோம். அந்த மாதிரி ஆரம்பத்துல நாம் என்ன நம்பிக்கையை கொண்டு இருக்கிறோமோ, ஆரம்பத்துல எந்த அன்போடு கூட தேவனை நாம் பின்பற்றுகிறோமோ, அது கடைசி வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும்? நிலையா இருக்கணும். அப்போ அந்த 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 வார்னிங், எச்சரிக்கை நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய வருகை மட்டும் அந்த எச்சரிப்புல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல நாம கவனமா இருப்பதற்கு சில திருஷ்டாந்தங்களை நாம பார்க்கணும். வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28. நியாயாதிபதிகள் 16:28. ஜீசஸ் சீக்கிரமா. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் 2 கண்களுக்காக ஒரு தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி. சரி, போதும். வாசிட்டு அந்த ஒரு வசனம் தான் வாசிட்டீங்களா? கவனிங்க, சிம்சோனை குறித்து நான் உங்களுக்கு அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய பலசாலி. அந்த பலத்துக்கு காரணம் யாரு? தேவன் தான். பரிசுத்த ஆவி, தேவ ஆவியானவர் தான் சிம்சோனுக்கு அப்படிப்பட்ட பயங்கரமான பலத்தை கொடுத்தார். ஆனா பாருங்க, ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டும் தேவனுடைய வல்லமையை பெற்றும் என்ன பண்ணா? வழி விலகி போய் என்ன ஒரு வேசியின் இடத்துல போய் தன்னுடைய காரியத்தை எல்லாம் என்ன பண்ணா? அவன் இழந்து போனான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தற்கொலை அது வந்து முடிவே கிடையாது. என்ன பண்ணா ஒரு தற்கொலை எதுன்னு சொல்ல போனா என்னன்னா, இந்த பாம் வச்சு வெடிச்சுட்டு அவங்களும் சேர்த்து ஒரு பெரிய கூட்டத்தை அழிவு. அதுக்கு பேர் என்னது? ஹியூமன் பாம். அந்த மாதிரி இன்னும் தமிழ் ஏதோ சொல்லுவாங்களே, அதுக்கு மனித வெடிகுண்டா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, மனித வெடிகுண்டு. அந்த மாதிரி பாருங்க, ஒரு சூசைடு பாம் மாதிரி, சூசைடு அட்டாக்கர் மாதிரி என்ன பண்ணிட்டான்? தானும் தற்கொலை பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தை பெலிஸ்தர் அந்த இடத்துல அழிச்சு போடுறான். அந்த இடத்துல அது ஒரு சின்ன ஒரு வெற்றி மாதிரி இருந்தா கூட அது வந்து அவனுடைய ஆத்மா அந்த இடத்துல அங்க நஷ்டப்பட்டு போகுது. அவனுடைய வாழ்க்கை அங்க இழந்து போகுது. அது தேவனுக்கு பிரியமில்லை. ஏதோ அவன் கேட்டான் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவர் செஞ்சு ஆகணுங்கிறதுக்காக மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இனி சிம்சன் அவன் நசரேய விரதம் உடையவன். அந்த நசரேய விரதத்தை அவன் இழந்து போனதுக்கு அப்புறம் அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சரி, அவனை வச்சு ஒரு கூட்டத்தையாவது அந்த நேரத்தில் அழிக்கலாம் அப்படின்னு அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அப்ப அது வந்து பிரியம் இல்லை. அது அந்த மாதிரி அந்த கடைசி கட்டத்துக்கு நாம என்ன பண்ணணும்? போகக்கூடாதபடிக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும். அது சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது நமக்கு ஒரு திருஷ்டாந்தம். அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம். 1 ராஜாக்கள் 11:9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி போதும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். சாலமோன மாதிரி சான்ஸே இல்லை. வாழ்ந்த ஒரு மனுஷன் கிடையாது. அவ்வளவு லக்ஸுரி, அவ்வளவு டாம்பிகமா. அதே மாதிரி அவன மாதிரி ஞானியும் கிடையாது. பாருங்க, பிரசங்கி உன்னத பாட்டுலாம் நீங்க வாசித்தீங்க, நீதிமொழிகள சில காரியங்கள் இருக்கும். அவன மாதிரி சர்வ ஞானி யாருமே கிடையாது. எங்கெங்கெல்லாம் இருந்து அவனுடைய ஞானத்தை பார்த்து என்ன பண்ணாங்க? பிரமித்து போனாங்க. அவ்வளவு பரம ஈவை ருசி பார்த்தும் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றும் கிருபைகளை பெற்றும் எல்லாம் பெற்றும் பாருங்க அவன் என்ன பண்றான்? அந்நிய தேவர்களை பின்பற்றி அநேக மறுமனையாட்டிகளையும் அநேக மனைவிகளையும் அவன் என்ன பண்ணா? சேர்த்து கொண்டு 1000 மனைவி 1000 மனவாட்டியா என்னமோ சொல்லப்படுமா? மனையாட்டி 700. பாருங்க, நான் எப்படிதான் சமாளிச்சானோ தெரியல. அவ்வளவு காரியங்களை அவன் பெற்றிருந்தும், நன்மைகளை பெற்றிருந்தும், பரம ஈவுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தும் பாருங்க 2 முறை ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி எச்சரிப்பு கொடுத்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். அப்ப அவன் என்ன பண்றான்?
தன்னுடைய பாதையை, அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக போய் கொண்டிருக்கிற அந்த பாதையை விலக்கி கொண்டு அவன் தன் மனைவிகளுக்காக, தன்னுடைய மனையாட்டிகளுக்காக அவர்களை திருப்திப்படுத்த என்ன பண்றான்? தேவனை விட்டு தன்னுடைய இருதயத்தை திருப்பிக் கொள்கிறான். அது ஒரு மிகப்பெரிய அழிவு. அப்ப அவனுடைய பேர் அந்த ஜீவ பட்டியல கிறுக்கி போடப்பட்டுச்சு. எல்லாருடைய பேர் இருக்கு, ஆனா இந்த உலகத்துல அவன மாதிரி சாலமோனை போல ஒத்த ராஜா பூமியில இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவனை போல யாரும் ட்ரெஸ் உடுத்தினது கிடையாது, அவனை போல அவ்வளவு லக்ஸரியா வாழ்ந்தது யாருமே கிடையாது. அப்ப இந்த உலகத்தினுடைய பலனை அவன் பெற்றிருந்தும், இந்த உலகத்தினுடைய உச்சக்கட்டை, இப்ப இன்னைக்கு இருக்கிற லக்ஸரி எல்லாம் சாதாரணம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற லக்ஸரி எல்லாம் சாலமோன் அனுபவிச்சதுல ஒரு கால் தூசி கூட கிடையாது. அல்லேலூயா. அவ்வளவு உச்சகட்டமான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றிருந்தும் அந்த ஜீவ பட்டியல்ல அவன் பேர் இல்லாம போனது எவ்வளவு ஒரு நிர்பாக்கியமான ஒரு காரியம். ஸோ அதெல்லாம் நம்ம எச்சரிக்கையை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது வாசிங்க, மத்தேயு புஸ்தகம் 26வது அதிகாரம் 24, 25. மத்தேயு புஸ்தகம் 26, 24, 25. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். பாருங்க, அப்படிப்பட்ட மனுஷன் பிறவாதிருப்பானால் நலமாயிருக்கும். அவர் வாயிலிருந்தே அப்படிப்பட்ட ஒரு சாபமான வார்த்தை வருதுன்னா எவ்வளவு ஒரு நிர்பாக்கியமான ஒரு காரியம் பாருங்க. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி 12 பேரை தேர்ந்தெடுத்தல ஒரு ஆள் இப்படி போறானே அப்படிங்கும் போது அவர் மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் பாருங்க. ஸ்ட்ரைட்டாவே சொல்றாரு. இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய முறை எச்சரிப்பு கொடுத்திருக்காரு இன்டைரக்டா. பணத்தை குறித்து, உலக பிரகாரம் அப்பத்தை குறித்து ஏன்பா தியானிக்கிறீங்க, நான் நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிறேன். புளித்த மாவை குறித்து பேசும்போது இவங்க அப்பத்தை குறித்து நினைக்கிறாங்க, அவர் உபதேசத்தை குறித்து சொல்லுகிறார். இப்படி எல்லாமே பாருங்க, கூட இருக்கும்போது நிறைய காரியங்களை, உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து, பணத்தை குறித்து, காசு குறித்து, 300 பணத்துக்கு விற்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, ஏன் நீங்க அவளை தொந்தரவு பண்றீங்க? அவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக தன்னை அவள் முந்தி கொண்டான். அப்ப எல்லாமே பாருங்க, கூட இருக்கும்போது உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எச்சரிக்கையான காரியங்களை சொல்லியும் அவன் என்ன பண்ண, டைரக்டா யூதாஸ் கேட்கிறான், நானோ அப்படிங்கிறான், நீதான் அப்படிங்கிறார். அப்படி சொல்லியும் கூட அவன் என்ன பண்ணல, அவன் மனம் திரும்பதில்லை. அப்ப அந்த அளவுக்கு தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டான். தற்கொலைக்கு நேராக நாண்டு கொண்டு குடல் சரிந்து அவன் செத்து போனான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தம். அப்ப மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகிற ஜனங்களை நாம இன்னைக்கு அதிகாலையில பார்த்துருக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. நேரம் கருதி நான் சுருக்கமா முடிக்கிறேன். இன்னைக்கு உள்ளவங்க எல்லாம் பேசினா அது கான்ட்ராவர்சி ஆயிடும், அது வேண்டாம். வேதத்தில் உள்ள நபர்களை மட்டும் நாம பார்த்து முடிக்கலாம். அப்போ இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை. வாசிங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரம் 1 வசனம். நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் சபைக்கும் சங்கத்திற்கும் உள்ளானேனே. அப்ப அந்த நீதிமொழியில வாசிக்கிறோம். அப்ப போதகருடைய சொல்லை கேளாமல் போனேனே அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், வசனத்தினால, மூப்பர்களால, பிரசங்கத்தினால, அநேக தரிசனங்களினால கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன், அதற்கு தன்னை தாழ்த்தாமல், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம அப்படியே நிமிர்ந்து நடந்து ஒரு வீராப்பாய் அப்படியே ஒரு விடைச்சு கொண்டு போகும்போது என்ன ஆகும், சடுதியில் நாசம் அடைவான். அப்போ அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் என்ன பண்ணும், உடனே நம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து கொள்ள வேண்டும். இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற அந்த ஒரு இருமாப்பு இருந்துச்சு அப்படின்னா நாம் தேவ சமூகத்தில் என்ன பண்ண முடியாது, அந்த பரம ஈவை, அந்த நித்திய ஜீவனை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிங்க, 2 பேதுரு 2:21. 2 பேதுரு 2:21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். இது ரொம்ப பாரத்தோட பேதுரு அந்த இடத்துல சொல்றார். நீதியின் மார்க்கத்தை அறிந்து கொண்டு, சத்தியத்தை அறிந்து கொண்டு, வசனத்தை அறிந்து கொண்டு, எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் அதை பின்வாங்கி போய் மறுதலித்து போகும்போது
அவங்க அறியாமல் இருப்பதே நலம். அதாவது நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தா கூட போதும், நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இவ்வளவு நல்ல ஒரு மேன்மைக்கு வந்து அதை விட்டு விலகும் போது அது என்ன ஆகுதுன்னா, அவங்களும் இழந்து போறாங்க நித்திய ஜீவன். அவங்கள ஃபாலோ பண்ண நிறைய பேர் இடரலாயிடுறாங்க. ஒரு பெரிய கூட்டமே என்ன ஆயிடுறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க. அப்ப தானும் இழந்து ஒரு பெரிய கூட்டத்தையே என்ன பண்றாங்க, மறுதலிப்புக்குள்ள கொண்டு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு சம்பவமாக மாறிவிடுகிறது. அதனால அப்படிப்பட்டவர்கள் என்னது, நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தா கூட போதும், நீங்க உங்களோட போயிரும், வாங்க ஒரு பெரிய கூட்டத்தை நீங்க வந்து நீங்க இழப்புக்குள்ள கொண்டு போறீங்க அப்படின்னு ரொம்ப வேதனையோட பேதுரு சொல்றாரு. அப்ப அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய பார்வை, நடக்கை, செயல். நம்ம எவ்வளவோ நம்ம பிரசங்கம் பண்றோம், எவ்வளவோ கேட்கிறோம். பிரசங்கம் பண்றவங்களும் சரி, பிரசங்கத்தை கேட்கிறவங்களும் சரி, ரொம்ப கவனமாய் ஜீவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நம்மை மட்டுமல்ல, நம்மை பார்க்கிறவர்களையும் நம்மை பின்பற்றுகிறவர்களையும் நாம் என்ன பண்றோம், இடலுக்கு நேராய் கொண்டு போயிடும். அதனால இந்த எச்சரிக்கை நமக்கு கண்டிப்பா தேவை. ஒவ்வொரு காரியத்திலும் நாம ரொம்ப நிதானமாய் பொறுமையாக நாம் நடப்போம். இதோட எச்சரிக்கையை நான் முடிச்சிடுறேன். சரி, நவ் we are revealing the question. உங்களுக்கு ஹோம்வொர்க். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளோடு நாம் ஜெபித்து முடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அதே அதிகாரத்துல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 6:18 வாசிங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யராத தேவன் அப்படி செய்தார். பாருங்க, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து தான். அவரை தான் நம்ம பற்றி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, இயேசுவே அடைக்கலம் என்று சொல்லி நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட அவரை பற்றி ஓடிக்கொண்டு வந்த நமக்கு, அடைக்கலமாய் வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். 2 ஸ்பெஷல் கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த 2 விசேஷம் என்ன? அதான் ஹோம்வொர்க். 2 மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு. அது அந்த 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 2 கிஃப்ட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிஃப்ட், நிறைந்த ஆறுதல். அது என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. பிப்ரவரி 10ஆம் தேதி அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நாம் ரிலீஸ் பண்ணலாம். ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.